நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கார்த்திக் ட்ரை பண்ணியிருக்காரு, 90% ஓகே. இன்னும் கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும். படத்தில் பிடிச்சிருந்தது வந்து ஒரு காமிக்கல் கேரக்டர், சூப்பர் ஹீரோ கேரக்டர். அது நல்லா இருந்தது, அது புது விதமாக இருந்தது. ஆனால் புது விதமான அந்த ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படமா எனக்கு பிடிக்கல, நிறைய டிஸ்டர்பாயின்ட், ஒரே குழப்பமா இருக்குது. டீசெண்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதில் பாதி இருந்துச்சு. பட் அகெயின் இட் வாஸ் நாட் அ பேட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அ கிரேட் ஃபிலிம் ஆல்சோ. அதான் ஒரு இதுக்கு வந்ததுக்கு விஷுவலாக பெருசாக எதுவும் இல்லைனாலும் நமக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்ததுக்கு ஜாலியாக எம்ஜிஆர் கூட படம் ஒன்று பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே தானே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ணாது, கஷ்டம் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்ராக் தான். மேபி இன்னொரு டார்க் காமெடி ஃபிலிம் சூதுகோவம் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் மேபி. பட் அகைன் ஒரு டேரக்டர்னா அதே ஜான்ல ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தால் இது நல்லா இருக்கா. ஸோ ஹி ஹேஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் மாதிரி அவருக்கு இருந்துச்சு. மேபி இப்போ இந்த படத்தோட ரிசல்ட் வச்சு ஹி கேன் டூ ஃபர்தர் ஜான்ராஸ் அண்ட் இதுன்னு. கார்த்தி சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் தான் ஹைலைட் படத்தில். ரெண்டு ஷேட்ஸ் சூப்பராக கேரி பண்ணியிருந்தாரு. அவர் தான் அந்த படத்தோட மெயின் இதுவே. அவர் இல்லைன்னா படம் கொஞ்சம் இன்னும் இதாகிடுச்சிருக்கும். அவர் தான் படத்தை ஷோல்டர் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வரார் சூப்பராக. ஒரு ஃபேண்டசி காமெடி மாதிரி இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் டார்க் காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இது ஒரு மாதிரி ரொம்ப ஃபேண்டசி ஜோனில் போனது. அதுவும் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பட் புதுசாக இருந்துச்சு அது. இல்லை ஆக்சுவலி இப்போ எடுக்கிற எல்லா படமும் 3 hours 3.5 hours இருக்கும்போது இவங்க 2 hours படம் முடிச்சது கொஞ்சம் ப்ராப்பராக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு சாங் ஒன்று வரும், அதை மட்டும் அவங்க ரெடியூஸ் பண்ணியிருந்தா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு தெளிவான இதுவே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், கடைசியில் தான் இது மேட்டரை சொல்கிறாங்களே தவிர ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே மாதிரி. மியூசிக் வந்து ரொம்ப கரைச்சல், அதாவது நல்ல மியூசிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இடகுணம் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. நான் என் நண்பர் நடிச்சிருந்தாரு, அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்தேன். ஒரே எம்ஜிஆரையே போட்டு பண்ணிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் மேலேயே நமக்கு சார் எம்ஜிஆர் ரசிகர் போட்டுனா எம்ஜிஆரோட படத்தை ரீமேக் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே. ஏன் இது மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்? ஒரே எம்ஜிஆரே காக்கும்போது எம்ஜிஆர் மேலேயே நமக்கே கோவம் வருது. ஆமாம், அதான் சொல்லணும், எம்ஜிஆரே வந்தாலும் இந்த விஷயத்தை விட்டுருங்கடா என்ன அப்படின்னுவார். அதனால படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எனக்கும் ஸ்க்ரீனுக்கும் நான் கனெக்ஷன் இருந்தால் போதும் தான், அந்த எக்ஸ்பெக்டேஷனாக வந்தேன். பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் மூவியை. இப்படி வேணும், இந்த மெசேஜ் வேணும் அப்படிலாம் இல்லை. என்டர்டைன் பண்ணால் போதும், அவ்வளோதான். அது மட்டும் தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் என்டர்டைன் பண்ணல. ஒரு ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அது எம்ஜிஆர் ஸ்டைலில் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வீக்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் பிளே வீக்காக தான் இருந்தது, ட்ராகாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அதுலேருந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட செகண்ட் ஹாஃப்ல இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுவே டேக் பண்ணி கொண்டு போயிருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் அந்த மாதிரி மாஸ் எலிமெண்ட்ஸும் செகண்ட் ஹாஃப்ல இல்லை. அவரே சொல்லியிருந்தால ஒரு இன்டர்வியூவில், இது வந்து என்னோட டைப் ஆஃப் மூவி கிடையாது, நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது அவர் டைப் ஆஃப் மூவிலே பண்ணலாம், டிஃப்ரெண்டாக. ஆனராஜ் அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவரோட கேரக்டரைசேஷனை யூஸ் பண்ணலையோன்னு தோணுச்சு. அவர் வர போர்ஷன்லாம் நல்லா இருந்தது, ஆனால் யூஸ் பண்ணிக்கல. அவரை வச்சு நிறைய ஹியூமர்ஸ் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அதை யூஸ் பண்ணல. இல்லை, டவுட், கஷ்டம் தாங்க. இப்போ டில்லும் வந்ததுன்னு பார்த்தோம்னா என்ன, பராசக்தி வந்திருக்கு, வாவாத்தியார், அப்புறம் வேற என்ன வந்திருக்கு, ஹலோ. இது ரெண்டை கம்பேர் பண்ணுறப்போ பராசக்தி, இது ரெண்டை கம்பேர் பண்ணுறப்போ சொல்ல வர. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கும்போது வந்து இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இப்போ நலன் குமாரசாமி ரைட்டிங்கை நான் பார்க்கணும், அது மாதிரி வரவங்களுக்கு கொஞ்சம் அது செட் ஆகாதுன்ற மாதிரி தான் என்னோட. அவரோட டெம்ப்ளேட்டை அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த காமிக்கல் ஸ்டோரி அதாவது சொல்கிறேன், இது ஸ்கிரிப்ட் வைஸ் ஓகே, நல்ல கான்செப்ட், ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். பட் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் என்னோட ஃபீல். இல்லை ஆர்டிஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம படம் பார்க்கும்போதே தெரியுது இந்த ஸ்கிரிப்டுக்கு இதெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தூத்துக்குடி சம்பவத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் மேலோட்டமாக போனதுனால அது வந்து செட் ஆகலை. அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரிப்பை கொடுத்துட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் வர சீன்ஸ்லாம் அது எங்கேயுமே காணும் அப்படின்னும் போது அது டிசப்பாயின்மெண்ட் ஃபேக்டராக தான் தோணுச்சு. அவரோட போர்ஷன்லாம் நல்லாவே இருந்தது. அவர் வந்து எம்ஜிஆர் சாரை வந்து ரிசம்பிள் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ராஜ்கிரண் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனந்த்ராஜ் நல்லா பண்ணியிருந்தாங்க. சத்யராஜ் சாருக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பு, அந்த ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம். ஹீரோயின் கேரக்டர் வந்து படத்தில் திணிப்பு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எம்ஜிஆரோட சாங்ஸ் எல்லாமே விண்டேஜ் சாங்ஸாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். மற்றபடி ஸ்பெஷலாக குறிப்பிடுற அளவுக்கு பெரிய பிஜிஎம்லாம் இதில் ஒன்றும். ஆமாம், ஆனால் அது போர் அடிக்கல, அதுதான் மெயின். அது ஏன் அப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா,
அந்த ஹீரோக்கு வந்து ஒரு டைலமா ஒன்று வருது, நான் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமான்றப்பவும் எம்ஜிஆர் தான் பதிலாக இருக்குது. ராஜ்கிரண் கேரக்டர் வந்து கார்த்திக் கேரக்டரை இம்பாக்ட் பண்ணுறதுலேயும் எம்ஜிஆர் தான் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். மற்றபடி அதுக்காக வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரிஜினலான படம் இது தான். போன வருஷமே வர வேண்டிய படம் அது. தள்ளி வந்தது. ஒருவேளை அதை எதிர்பார்த்த டைம்ல வந்திருந்தா இன்னும் இதோட பெருசா இல்லை எனக்கு தெரிஞ்சு மேபி எஸ், அது ஒரு சாதா ஒரு நார்மல் வீக்கெண்டில் வந்து பெருசாக போயிருக்குமான்னு தெரில. பட் பொங்கல் வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரியான ஒரு படத்துக்கான ஆடியன்ஸ், எம்ஜிஆர் பற்றி தெரிஞ்ச ஆடியன்ஸ் நிறையா பேர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுனால ஓகே, பொங்கல் வந்தது ஓகேவா தான் தோணுச்சு. கார்த்தி சார் படம் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களே ஏன் பண்ணல? இல்லை அப்படிலாம் இருக்காது, அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஃபில்மோகிராஃபியில் இதுவும் ஒரு படமாக இருந்துச்சு அப்படின்றது ஒரு ப்ளஸ்ஸு தான். எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் கதை அம்சமாக வச்ச படத்தில் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பேர் சந்தோஷப்படுறேன். சொல்றது பாத்தீங்கன்னா அவர் நலன்குமார் சார் டைரக்ஷன் மாதிரி அவரோட பேட்டர்ன் மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை ஒரிஜினலாக இருந்துச்சு. இதே கதையை எம்ஜிஆர் கொடடா இருக்கிற கதையை இன்னொருத்தர் எடுத்திருந்தாங்கன்னா இப்படி இருந்திருக்குமான்னு தெரில. அதுதான் பார்க்கணும், நம்ம ஜான்டர் பார்க்காம ஒரிஜினலாக இருந்துச்சுன்றதான் பார்க்கணும். ஒரிஜினலாக இருந்துச்சு, இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம். ஆரஞ்சாஜ் சத்யராஜ் அவர் வந்து டைரெக்டாக ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃப் மாதிரி கிடையாது. பட் அவர் பண்ண ஸ்கோப்பில் பெருசாக விழுந்து பயங்கரமாக இன்டென்ஸாக நடிக்கணுன்றது இல்லாமல் அவர் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு போயிடுவார் அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனந்த்ராஜ் அவருக்கு வந்து கேரக்டர் இது பெருசாக இல்லை, ஸ்க்ரீன் டைம் இல்லை, ஆனால் எம்ஜிஆர் ஃபேனாக பண்ணது தான் எல்லாருமே சந்தோஷம். ஃபேமிலிலாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க audience? மேபி கண்டிப்பாக பொங்கலுக்கு என்ன கேட்டால் ஃபேமிலி வந்து இதுக்கு தான் வருவாங்க. அது தெரியணும், வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா மோஸ்ட்லி வாத்தியா தான் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அவங்க அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்காங்க. சத்யராஜ் அவருடைய கேரக்டர் அது நல்லா இருக்குது. வேற என்ன பிடிச்சது உங்களுக்கு? கதாநாயகனுடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பிடிக்குமா? 50% பிடிக்கலாம். ஏன்னா அவர் அளவுக்கு பண்ணல, பண்ணியிருக்கிறாரு.